அண்ணாமலையோட அரசியல் எப்படி இருக்கும், எந்த வழியை நோக்கி இருக்கும்? அதுல வந்து நேஷனலிசம் இருக்கும், திராவிடமும் இருக்கும். அவங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய இடமா இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு அரசியல் தனமா மாறிக்கிட்டு இருக்கு. வந்து சொல்லும் போது என் தொகுதியில அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்கன்னா நம்ம எந்த ஆய்வுமே தவிர்க்க முடியாதுதான். அப்போ ஜெயலலிதாக்கும் மேல இவர் வந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்காரா? அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியும், தன்னம்பிக்கை தான் குறைவா இருக்கும், தைரியம் தான் குறைவா இருக்கும். அதாவது அரசாங்கம், அரசு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் நிக்கிறதாவும், கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் நிக்காம இருக்கிறதாவும் நான் பாக்குறேன். அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் திரும்ப போது அதிமுகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இப்பதான் பெரிய ஸ்கோப்பே இருக்கு. என்ன பெரிய ஸ்கோப் அப்படின்னா, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கிடைப்பது எல்லாமே லாபம் இல்ல. திமுக வந்து சொதப்புறாங்கன்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் திமுக வந்து சிறந்த எதிர்கட்சி. தமிழ்நாட்டின் பரபரப்பான அரசியல் சூழல்கள் குறித்தும் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்தும் அரசியல் விமர்சகர் ராமநாராயணன் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் எம்எஸ்சி. குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம். தாவேக அரசு தொடர்ச்சியா இந்த ஆய்வு மேற்கொள்றது ஒரு சர்ச்சையாகிட்டு இருந்த டைமிங்ல அமைச்சர் கீர்த்தனா நேற்று ஒரு அரசு பள்ளிக்கு சென்று அங்க ஒரு மாணவி கிட்ட பேசியிருக்காங்க. அந்த வீடியோ வெளியில வந்திருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஆமா, அந்த வீடியோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்ட அவங்க ஆங்கிலத்துல பேச சொல்லி அதுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பொதுவாவே இப்ப தாமிகா அமைச்சர்களோட அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண்டினியூஸா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த ஆய்வுகள் மேற்கொள்றது, இன்ஸ்பெக்ஷன் நாங்க பண்றோம் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா அது எல்லா புதிய அமைச்சர்கள் வரும்போது அது நடக்கதான் செய்யும். ஆனா இங்க நிறைய கிராசிங் மேஜர் மாதிரி இந்த ஆய்வுக்கு இவங்க போறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிறிஸ் கிராஸ் நடக்குது இங்க. அவங்க போனதுல தப்பு இல்ல, அவங்க கேட்டதுலயும் தப்பு இல்ல. ஆனா பொதுவாவே வந்து அரசு பள்ளி மாணவர்கள் கிட்ட ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து கல்வித்துறையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். முக்கியமா ஆங்கிலம் பேசுறது இல்ல. அது வந்து நம்ம இங்க வந்து அந்த பயத்தை போக்குற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கணும்ங்கிறது வந்து நான் விரும்புறேன். அவங்க பண்ண அப்ரோச்ல வந்து கூடுதலா பயமுறுத்துற மாதிரியான ஒரு அந்த இடத்துல அந்த சூழல் அப்படி மாறுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும்போது எனக்கும் அதே தோணுச்சு. அதாவது குழந்தைங்க வந்து கையை கட்டிட்டு நிக்கிறத சொல்றது அப்படிங்கிறது. இது பொதுவாவே வந்து சின்னதா யாராவது விசிட் வந்தாலே வந்து அது எல்லா பிரைவேட் ஸ்கூல்லயும் அதுக்கு நடக்குது. எழுந்திருக்கும் போது எழுந்திருந்ததுக்கு அப்புறம் கையை கட்டிட்டே நிக்கிறது. சோ அதை வந்து அமைச்சர் இன்னைக்கு அதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா இந்த கருத்துக்களே மாறி இருக்கும். அது வந்து அவங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய இடமா இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, இப்போ ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம்னா பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு அரசியல் களமா மாறிக்கிட்டு இருக்கா? ஏன்னா சமீபத்துல தாவேகா தலைவரும் சிஎம்முமான விஜயோட பர்த்டே அப்போ நிறைய பள்ளிகள்ல போய் செலப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல சில அத்துமீறல்களே நடந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையில் அனுப்புவாங்க. ஒரு பெற்றோர்களோட அனுமதி இல்லாம மாணவர்களை வந்து இப்படியான செயல்களை ஈடுபடுத்துறது, அவங்கள வீடியோ எடுத்து வெளியில அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பெற்றோர் மனநிலையில இருந்து பார்க்கும்போது அதை வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? ஆமா, கரெக்ட். அதாவது இதை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான், தவிர்த்திருக்கணும் தான் இதை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க அது பண்றாங்க, ஆய்வு மேற்கொள்றாங்க. ஆய்வு மேற்கொள்ளும் போது அதை வந்து ரெக்கார்ட் பண்றாங்கிற வரைக்கும் புரியுது. ஆனா நாங்க வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ண விதத்தை தான் நானும் தப்பு சொல்றேன். ரெக்கார்ட் பண்றதை வந்து நம்ம சில ஆய்வுகள்ல தவிர்க்க முடியாது. மீடியா பர்சன்ஸ் வரும்போது அதை நம்ம சுத்தமாவே தவிர்க்க முடியாது. ரெக்கார்ட் பண்றது நடக்கும். பட் ஆனா அதே வந்து ஒரு ப்ரொமோஷனலா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசியலுக்கான காரணங்களுக்காக பள்ளி குழந்தைகளை பயன்படுத்துறதுங்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. முற்றிலுமா அதை யாரா இருந்தாலும் வந்து அது செய்யக்கூடாதுதான். இவங்க என்ன பண்ணிருக்கலாம், நான் ஸ்கோர் பண்றது அப்படின்னு எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னா, அரசியல் ரீதியா நான் சொல்லல. பட் ஒரு அமைச்சரா அவங்களும் இன்னைக்கு ஒரு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்களோட அப்ரோச் இப்படி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் முன்வைக்க நினைக்கிற கருத்து. அவங்க இன்னும் அதை இன்னும் பெட்டரா, அதாவது இந்த பயத்தை போக்குற மாதிரி
அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சா இருந்திருக்கணும். இந்த கூடுதலா அவங்களை பயமுறுத்துற மாதிரியான அப்ரோச்சா இருந்திருக்கும். இந்த வீடியோ வெளியிட்டதுங்கிறது வந்து சரி, இவங்க அப்ரோச் தான், இன்னும் இவங்க கவனமா இருந்திருக்கணும். இல்ல இல்ல கவனமா இருக்கணும் ட்ரெடிஷ்னலா அப்படின்னா கவனமா இருக்கணும் அப்படின்னா இல்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பள்ளியில ஆய்வு மேற்கொள்ள அதற்கான கன்சர்ன் அமைச்சர் இருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காரு. இவங்க ஆய்வு ஆமா மேற்கொள்ள ஆமா வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதைத்தான் இருக்கு? இப்போ இதைத்தான் நான் சொன்னேன். தாவேகா அரசுல வந்து நடக்கிற அந்த பிரச்சனையே வந்து இதுதான், அந்த கிறிஸ் கிராஸ்ன்னு சொன்னேன்ல, கிராஸ் மேஜர்னு. இந்த துறையில இருக்கிறவங்க அந்த துறைக்கு போய் ஆய்வு பண்றது அதுதான். அது வந்து ஆனா அவங்க வந்து சொல்லும் போது என் தொகுதியில அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்கன்னா நம்ம எந்த ஆய்வுமே தவிர்க்க முடியாதுதான். பட் குறிப்பிட்டு இந்த இந்த அமைச்சர் வந்து வேறொரு இடத்துல, அந்த அமைச்சருக்கு சாராத ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்றாங்க அப்படிங்கும் போது அதுல கூடுதல் கவனம் இருக்கணும்னு நான் சொல்றேன். இல்ல அது எனக்கு புரியுது. அவங்களோட அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கும் போது அது துறை ரீதியா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? கட்சி ரீதியா வேணா எடுத்துக்கலாம். துறை ரீதியா வந்து பள்ளிகள் ஆய்வு மேற்கொள்றாங்க, அதுவே முதல் தவறு அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, இவங்க அப்ரோச், இவங்க வந்து அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்றது முதல் தவறு. ஒருவேளை அது அவங்களோட எண்ணமாவே இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் விதம் வந்து அந்த மாணவியோட தன்னம்பிக்கை இன்னும் உடைக்கிற ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆமா 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 உண்மை. அவங்க தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி, நான் அதுதான் திரும்பவும் சொன்னேன். அரசுக்கு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியும், தன்னம்பிக்கை தான் குறைவா இருக்கும், தைரியம் தான் குறைவா இருக்கும். அதாவது முழுமையா நான் சரியா பேசணும் அப்படிங்கிற பயம் எப்போதுமே வந்து மாணவர்களுக்கு, குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு, தமிழ் வழியில பயிலும் மாணவர்களுக்கு அந்த பயமும் அந்த தைரியம் இன்மையும் இருக்கும். அத வந்து இவங்க வந்து அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரியும் தைரியம் ஊட்டுற மாதிரியும் இருந்திருக்கணும் இவங்க நடவடிக்கை. ஆனா அங்கதான் நான் இந்த மொத்த அந்த காணொலியும் சரி, அவங்க அதுக்கப்புறம் கொடுத்த விளக்கத்திலையும் சரி, இந்த மொத்த நடைமுறையிலுமே சரி, நான் பார்த்தது வந்து தவறா தெரிஞ்சது வந்து அவங்க தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்களோட அந்த அப்ரோச் தான். நான் எனக்கு இன்னுமே வந்து அவங்க துறை ரீதியா இல்லாம இங்க போய் ஆய்வு பண்ணாங்களே அப்படிங்கறதுல வந்து சின்னதான ஒரு, அது எல்லாருமே பண்றாங்க தாவேகா அரசுல. இன்னும் சொல்ல போனோம்னா வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் சில இடத்துல போய் ஆய்வு மேற்கொள்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் சரி அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் அவங்க யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துக்கு போய் நம்ம கட்சியினர் வந்து போய் அங்க ஆய்வு பண்ணலாமா? அமைச்சர்கள் இருக்கும்போது, அதுக்கான துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கும்போது நம்ம போய் ஆய்வு பண்ணலாமாங்கிறதெல்லாம் இந்த கட்சிக்காரங்களே இன்னும் புரிதல் இல்லாம இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்றது தாவேக அரசுக்கு பிளஸ் அமையுதுங்களா, மைனஸ் அமையுதா? இது ரெண்டு விதமாவும் வருது. எப்படி அப்படின்னா, நாங்க வந்து சிறப்பா செயல்படுறோம், ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நோக்கி அடுத்தடுத்து நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் நோக்கி அவங்க போறாங்கன்னு தெரியுது. அந்ததுக்கு வந்து இரண்டு பக்கமாவும் இருக்கு. எப்படி அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட அமைச்சர்கள் ஆய்வு செய்யறதுனால முடிவு வந்தால் இது வந்து பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் வரும். ஆனா இந்த மாதிரி சர்ச்சைகள், இந்த மாதிரி சரியாக கையாளாம அந்த குறைபாடு வரும்போது அது வந்து இவங்களுக்கு மைனஸா தான் போகும். இன்னொன்னு, இது அமைச்சர்களுக்குள்ளேயே சமயத்துல வந்து கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுங்களே அமைச்சர் கீர்த்தனாக்கும் ஜெகதீஸ்வரி அவங்களுக்கும். ஆமா ஆமா அந்த நமக்கு வந்து அந்த அரசு முறை புரோட்டோகால் அதெல்லாம் நிறைய மிஸ் ஆகும். யார வந்து ஃபாலோ பண்றது, யாரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்ல யாரோட பொறுப்புக்கு உட்பட்டு நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற அரசு அதிகாரிகளுக்கு அந்த குழப்பம் கூட வரலாம். இந்த அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாங்க, அடுத்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாங்க, இவங்க ஒரு சஜஷன் சொல்றாங்க, அவங்க ஒரு சஜஷன் சொல்றாங்க. அப்படிங்கும் போது அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாம். நீங்க இப்ப இந்த 50 நாள் பார்த்திருப்பீங்க. சிஎம் விஜயா பதவியேற்ற அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 இருபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி வந்திருக்காரு. அவரோட இந்த செயல்பாடு, இந்த ட்ராக் வந்து சரியான பாதையில போகுதுங்களா, இல்ல அங்கங்க டீவியேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று ஒரு ட்ராக் அமைத்திருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அவர் வந்து நான் இன்னதை செய்வேன், இன்னதை செய்ய மாட்டேன்,
இது வந்து எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் பிரேக் பண்றதா தான் நான் பாக்குறேன். குறிப்பா அவர் மீடியாவை எதிர்கொள்ளாதது வந்து ஒரு பெரிய விமர்சனமா இருந்தாலும் அது ஒரு விமர்சனம் தான். அது விமர்சனம் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா அதை வந்து செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கறதுல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்பதுல முதல்வர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இரண்டாவது, பல ஸ்டீரியோ டைப்ஸ் அவர் வந்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன எப்படி உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, மாற்று கட்சியினர் வந்து தான் கட்சியில இணையறதுல இவர் தலையிடுவதே இல்லை. தலையிடுவது இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங்ல இல்ல, அந்த இடத்துல அவர் இருக்கிறதே இல்லை. டிசிஷன் மேக்கிங் பின்னாடி அவர் பண்றாரு, அது ஓகே. ஆனா அந்த நிகழ்வுகள்ல பெரிதாக அவர் தலை காட்டுவதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்டேப்பா அவர் பிரேக் பண்றாரு. இத நான் வந்து எதிர்காலத்துல வந்து இது மாறலாம், அதை நான் வந்து சொல்லல. இப்போ நான் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, அரசாங்கம் அரசு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் நிக்கிறதாவும், கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் நிக்காம இருக்கிறதாவும் நான் பாக்குறேன். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒரு விஷயம் அதுலதான் கேக்குறேன். இப்போ கலைஞரும் சரி ஸ்டாலினும் சரி ஈஸியா அணுகக்கூடிய இடத்துல இருந்தாங்க. நீங்க அப்படியே ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களை ஈஸியா அணுக முடியாது. ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்ல வேற கட்சியில இருந்து முக்கியமான ஒரு பெரும் தலைவர் வந்து அதிமுக வராங்க அப்படின்னா அப்போ ஜெயலலிதாவோட பிரசன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அவர் கம்யூனிஸ்ட் மகேந்திரன், அவர் ஒரு சீனியர் லீடர், அவர் வரும்போது கூட விஜய் வந்து அவரை நேரடியா அவரை பார்த்து கட்சியில இணைய முடியல. அப்போ ஜெயலலிதாக்கும் மேல இவர் வந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்காரா? அப்போ ஜெயலலிதாக்கும் மேல இவர் வந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்காரா? அந்நியப்பட்டுட்டே இருக்கார் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்நியப்படுறோம்னு யாரை பத்தி சொல்றோம் அப்படின்னா, தலைவர்கள்ட்ட இருந்து அந்நியப்படுறார் அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா இவர் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுறாரா அப்படின்னா, அது வந்து இன்னமும் வந்து பொதுமக்கள் கிட்ட இவர் நெருக்கமா இருக்கிறதா தான் பொதுமக்கள் உணர்றாங்க. அதாவது இவரோட அந்த ஸ்டார்டம் அது வந்து இன்னும் குறையாமையே இருக்கு. சோ இப்ப ஆரம்ப கட்டத்தில் இவர் இந்த ஃபார்முலா இல்ல, இதுதான் என்னோட பாத், நான் இதைத்தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு இவர் முடிவெடுத்திருக்கிறது வந்து இப்போதைக்கு அவர் பெரிதா எந்த நெகட்டிவாக பாதிப்பும் தரல. இப்போதைக்கு அது தராதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க வந்து நீங்க சொல்றது ஒரு கர்டசி, கரெக்ட். பெருந்தலைவர்கள் வந்து கட்சியில இணையும் போது அவர்களை மதித்து நம்ம போகணும் அப்படிங்கறது ஒரு கர்டசி. இவர் வந்து தன்னை கட்சியிலிருந்து நான் அரசு, இது வந்து கட்சி நிகழ்வு, நான் இருக்கிறது வந்து அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை இப்ப கொண்டு வர இது. அதான் நானும் சொன்னேன், ஸ்டீரியோ டைப்பை இத்தனை வருஷமாக இருந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்றாரு. இது வந்து தொடருமா அப்படின்னா தொடருமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் இன்றைய சூழ்நிலையில இப்ப வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து இது ஒரு புது விதமான ஒரு ஃபார்முலா. அவரோட பார்த்து வந்து நான் இப்படித்தான் அப்படிங்கறத வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இது வந்து பொதுமக்களுக்கு இப்போ அந்நியப்படலை, தலைவர்களுக்கு அந்நியப்படுது, உண்மையாவே அந்நியப்படுது. ஏன்னா இதை விட பெருந்தலைவர்களா அவர்கள் மதித்த கலைஞரும் ஜெயலலிதாவும் வந்து இந்த மாதிரி தலைவர்களை வந்து ட்ரீட் பண்ணது இல்லை அப்படிங்கிறதுல வந்து அவங்க கண்டிப்பா அந்நியப்படுறாருதான், தலைவர்கள் அந்நியப்படுறாருதான். ஆனா இது போக போக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு வந்து தலைவர்கள்ட்ட அந்நியப்பட்டிருக்காரு, பொதுமக்கள்கிட்ட இன்னும் அந்நியப்படலை. இதை ஒட்டிய ஒரு கேள்வி. இப்ப சமீபமா வந்து தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க தோழமை கட்சிகளோட ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்ல விஜய், சிஎம் விஜய் கலந்துகிட்டாரு, தாவேகா தலைவர் விஜய் கலந்துகிட்டாரு. ஆனா ஆஃப்டர் த மீட்டிங் எல்லா லீடர்ஸும் கைய பிடிச்சு தூக்குனாங்க, எல்லா லீடர்ஸும். அங்க தாவேகால விஜய்க்கு பதிலா ஆதவர்ஜினா தான் வந்தார். இது வந்து இந்த தோழமை கட்சிகளுக்கு என்ன மாதிரியான மரியாதை அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் தான் திரும்ப சொன்னேன், தலைவர்கள்ட்ட இருந்து அந்நியப்பட்டிருக்காருங்கிறது இதுலயுமே வந்து ப்ரூவ் ஆகுது. ஆனா நான் இப்படித்தான் அப்படிங்கறத அவர் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து பதிய வச்சுட்டே இருக்காரு. இப்ப வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம் அப்படிங்கறதுல வேணா நான் சொல்லலாம். ஏன்னா தோழமை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத முதல்ல தேர்தல்ல, இந்த தேர்தல்ல பேசு பொருள் ஆக்குனது வந்து தாவேகா விஜய், முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறது வந்து இப்போ கொடுக்கப்பட்டுள்ள சூழல் எப்படி அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற சூழலா இருக்கு. ஒருவேளை முதல்வர் எதிர்பார்த்தது வந்து நான் பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கும், அதாவது தாவேகாவாக கொடுக்க வேண்டிய சூழலா இருக்கும்னு அவர் எதிர்பார்த்து
அது வந்து ஒரு கட்டாய சூழலா மாறி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்ம இதை அணுகலாம். அப்படிங்கும்போது நீங்க கேட்கிற மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறத்தான் செய்யும். கண்டிப்பா இது வந்து கலைஞர் வந்து எங்களை ட்ரீட் பண்ண மாதிரியோ இல்ல ஜெயலலிதா அவர்கள் எங்களை ட்ரீட் பண்ண மாதிரியோ விஜய் ட்ரீட் பண்ணலங்கிறது வந்து இப்போதைக்கு பெரிய பேசுபொருளா வராது. ஆனா இப்போ இதுவே இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் பாதி ஆட்சி தாண்டும் போது கண்டிப்பா ஒரு பேசுபொருளா மாறும். அது அந்த சமயத்தில் முதல்வரோட நடவடிக்கைகளோ முதல்வர்களுக்கு மக்கள் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் மாறும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களை வந்து மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறத விட இப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட விஜய்க்கு இன்னமும் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவோ இல்ல இதுக்கு முக்கியத்துவம் தற்போது தரணுமா அப்படிங்கிறதான் யோசிக்கிறதா நானும் பாக்குறேன். கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்ப இதுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்கன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். தாவேகா இந்த எலெக்ஷன்ல தன்னை ஒரு தூய சக்தின்னு கிளைம் பண்ணி தான் இந்த சீட்டு வாங்கியிருக்காங்க. மக்களும் ஒரு நம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா ஒரு பெரிய சேலரிய விட்டுட்டு வராரு, அவர் வந்து ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்க மக்கள் வந்து விஜய் மேல வச்சாங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் அதிமுக இருக்க முக்கிய தலைவர்கள் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் முதற்கொண்டு ஊழல் குற்றச்சாட்டு இருக்க பலரை வந்து தன்னோட கட்சியில சேர்க்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு என்ன இருக்கு? அந்த கட்டாயம் வந்து மெஜாரிட்டி இல்லாத காரணமா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு, அந்த மாதிரியான இணைப்பு விழாக்கள் அவர் தன்னை தவிர்த்து அதற்கு பதிலா ஆதர் அர்ஜுனாவோ செங்கோட்டையனையோ இல்ல புசி ஆனந்த் அவர்களையோ அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களையோ முன்னிறுத்துவதனால தன்னை அதுல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாருன்னு நான் பாக்குறேன். இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். இது எதோட நான் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்பாரிசன் வந்து சரியா இருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு தோணுனதை நான் சொல்றேன். ஜெயலலிதா பல விஷயங்கள்ல வந்து தன்னை வந்து முன்னிறுத்தாம சசிகலா அவர்களை முன்னிறுத்துவாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு திரைமறைவுல நடந்ததான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜெயலலிதா நேரடியாக அந்த இதுல இல்லாம அந்த இடங்கள்ல சசிகலாவும் நடராஜனும் அவர்கள் இருந்ததா நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா இது திரைமறைவுல நடக்காம நம்ம கண்ணு முன்னாடியே மக்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாவும் அவர் காட்டுறாரு. என் நாலேஜே இல்லாம இவங்க 2 பேரையும் சேர்த்துட்டாங்கன்னு விஜய் சொன்னார் அப்படின்னா அதை விட ஒரு மோசமான கல்ச்சர் இருக்குமா? ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்போ தேமுதிகவுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஜெயலலிதா தான் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சட்டமன்றத்துல ஜெயலலிதா ஒண்ணு சொன்னாங்க. தேமுதிக விஜயகாந்தோட ஒரு முரண் வந்தப்போ அது ஒரு பெருசா வெடிச்சப்போ சட்டமன்றத்துல அவங்க சொன்னாங்க, நான் விரும்பல, ஆனா எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஆலோசனை கொடுத்தார்கள், நான் அப்பவே அதை எதிர்த்தேன். அது அதிமுகவினரிடம் எடுபட்டது. ஓரளவுக்கு அதிமுக ஆதரவா இருந்த பொதுமக்கள் கிட்டயும் அது எடுபட்டது. இந்த மாதிரியான காரணங்களை விஜய் முன்வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுப்போம் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் திரும்பும் போது அதிமுகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவோட எதிர்காலம் அது வந்து இபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்துதான். அதிமுக பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திமுகவை வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆடியோ கட்சி, அதாவது பேசி கருத்துக்களை முன்வைத்து அது மூலமா வந்து பெரும் கூட்டமும் ஆதரவும் சேர்த்த கட்சி. அதிமுக வந்து ஒரு வீடியோ கட்சி. வீடியோ கட்சின்னா ஒரு பெரும் தலைவரை முன்னிறுத்தி மக்களுக்கு நெருக்கமான ஒரு தலைவரை முன்னிறுத்தி அது மூலமா வந்து பிரபலமாவதோ கருத்துக்களை கொண்டு செல்வதோ வெற்றியுமே அவங்க அப்படித்தான் பெற்றிருக்காங்க. அதாவது மக்களிடம் ஏற்கனவே பிரபலமான தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் வந்து ஏற்கனவே மக்களோட நெருக்கமானவர்கள் இன் சென்ஸ் நமக்கு சினிமா துறை மூலமா அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்து இல்லை. ஆனா பழனிசாமி அவர்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது. அவர் தவற விட்டது எங்கன்னா அந்த இமேஜ வந்து தனக்கான அந்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்னா விவசாயின்னு அவர் முன்னிறுத்தின ஒரு இமேஜ். இன்னொன்னு வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம இவர் கொஞ்சம் எளிமையா இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இமேஜ். அடுத்து இலகுவா இருப்பார் அப்படிங்கிற ஒரு இமேஜ். இந்த 2 இமேஜ்லயும் வந்து இவர் நிறைய ஒர்க் பண்ணல.
தான் வந்து எளிமை அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. நான் ரொம்ப இலகுவான ஆள் அப்படிங்கிறத வந்து இல்ல கட்சி தலைவர்கள் மூலமா கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இனிமே வந்து அதிமுக இன்னும் நான் பிராங்கா சொல்லணும்னா அதிமுகவுக்கு இப்பதான் பெரிய ஸ்கோப்பே இருக்கு. என்ன பெரிய ஸ்கோப் அப்படின்னா, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கிடைப்பது எல்லாமே லாபம். அப்ப இதுக்கு மேல அவங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இறங்கி ஆடலாம். அது இறங்கி ஆடுறத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா செய்வாரா அப்படின்னா அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னமும் வந்து இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நமக்கு தாவேகா எதிரி இல்ல திமுக தான் எதிரி அப்படின்றாரு. தாவேகாவை குறைத்து மதிப்பிட்டதுனால காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய தோல்வியே வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி. திமுகவுக்கு வந்து பெரிய தோல்வின்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதிர்ச்சி தோல்வின்னு சொல்லுவேன். அதிமுகவுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய தோல்வி. அப்போ இன்னமும் தாவேகாவை குறைத்து மதிப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து தவறு. தாவேகாவை இவங்க அட்டாக் பண்ணி தான் பாலிடிக்ஸ் பண்ணணும். அடுத்த அரசியல் நகர்வுங்கிறது வந்து அரசை எதிர்த்து தாவேகாவை எதிர்த்து இந்த தாவேகா அரசை எதிர்த்து தான் வந்து இவரோட அரசியல் இருக்கணும். ஆனா அந்த அரசியல் இன்னும் போர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற மேக்சிமம் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனா இப்போ ஒரு எதிர்கட்சியா இருந்து தாவேகாவை டீல் பண்றதுல திமுக தயக்கம் காட்டுதா, இல்ல திமுக வந்து அந்த போர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? திமுக தயக்கம் காட்டல, திமுக வந்து சொதப்புறாங்கன்னு சொல்லுவேன். இது என்னன்னா வந்து அவர்கள் தோல்விக்கான காரணம்னு நினைக்கிறது வந்து ஜென்சி அப்படின்னு ஜென்சி அடிப்படையில தான் நம்ம தோத்துட்டோம், ஜென்சியிடம் நாம் சென்று சேரவில்லை அதனாலதான் தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து முழு காரணம் கிடையாது. தோல்விக்கான முழு காரணம் ஜென்சியிடம் இவங்க சென்று சேராதது கிடையாது. அது பல காரணங்களில் அதுவும் ஒன்று. ஆனா இவங்க முழு முதற் காரணமா அது அப்படின்னு நினைச்சுக்கிறது. அவங்க ஜென்சியிடம் சென்று சேர்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாமே பாதிக்கு பாதி 50-50 வந்து கேலி குத்தாக இருக்கு. இப்ப சமீபத்துல அவங்க வந்து பண்ணதை வந்து ஜென்சி மேடைகள் போட்டு அதுல வந்து நக்கல் நையாண்டி எப்போதுமே இருக்கும். அது வந்து அரசியல்ல இருக்கும். இவங்க ஜென்சி அவங்க வந்து திமுகவோட ஜென்சி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிற நபர்கள் செய்ய அந்த கிண்டல்கள் கேலிகள் அதெல்லாம் வந்து பொதுமக்களால இப்ப ரசிக்கப்படுறது இல்லை. இந்த அப்ரோச் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தொடர்ந்து சொதப்பத்தான் செய்யும். ஜென்சி சமூகத்தின் அந்த ஜென்சி கேட்டகரியில வந்து தாவேகா தான் இன்னமும் கொடிகட்டி பறக்குது. ஆனா உங்களோட தோல்வி அதுக்கு இந்த ஜென்சி மட்டுமே காரணம் கிடையாது. நீங்க வந்து ஜென்சிய பார்த்துட்டு உங்களோட கோர் ஓட் பேங்க வந்து இழந்துடுவீங்களோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோன்ற கருத்தா இருக்கு. அவங்க திமுக வந்து எப்போதும் செய்கிற அந்த தீவிர அரசியலை கையெழுக்கணும். ஜென்சி வந்து அதோட அடிஷனல், அதை வந்து ஆட் பண்ணிக்கணுமே தவிர ஜென்சிய முதல்ல வச்சு அதுல வந்து திமுகவோட போராட்டங்கள் கொஞ்சம் பின்னாடி போச்சு அப்படின்னா இது வந்து இந்த திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நமக்கே அந்த தோற்றம் வருது திமுக வந்து தீவிரமா இல்லையோ அப்படின்னு. ஏன்னா அவங்க டைவர்ட் ஆகிட்டாங்க. திமுக டைவர்ட் ஆகிவிட்டது ஜென்சி காரணமா. இவங்க இன்னுமே வந்து கோ டு யுவர் பேசிக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ். உங்க பேசிக்ஸ் என்ன அப்படின்னா தீவிரமான எதிர்ப்பு தொடர்ந்த எதிர்ப்பு. அது செஞ்சாங்க அப்படின்னா திமுக மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா திமுகக்கு வந்து இது வந்து மாபெரும் தோல்வி கிடையாது. இது எல்லாருமே வந்து விஜய் ஜெயிச்சதுனால திமுகவுக்கு இது பெரும் தோல்வி நினைக்கிறாங்க. திமுகவோட பெருந்தோல்வியெல்லாம் வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஆனா அங்கிருந்து எல்லாம் அவங்க மீண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது திமுகவுக்கு. இன்னொரு பக்கம் திமுக வந்து சிறந்த எதிர்கட்சி. திமுக இருக்கு, திமுக போராட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே பல விஷயங்களை வந்து ஆளும் அரசு வந்து யோசிச்சுதான் எடுக்கும். அது வந்து ஜெயலலிதா இருந்த சமயத்திலும் சரி, எம்ஜிஆர் இருந்த சமயத்திலும் சரி, பல விஷயங்களை யோசிச்சுதான் கையில எடுப்பாங்க. பல விஷயத்துல வந்து கையெழுத்து போடுறதுக்கு ஒரு 2 தடவை யோசிப்பாங்க. அது தேவை. நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறந்த எதிர்கட்சி தேவை. அதனால திமுக வந்து ஜென்சில இப்ப டைவர்ட் ஆயிருக்காங்க. ஜென்சில வந்து டிவிகே தான் டாப்பு. அதை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க பேசிக்ஸ்ட போய் அந்த பேசிக்க நீங்க ஜென்சிட்ட எடுத்துக்கணும். இப்போ அண்ணாமலை அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு.
அதற்கு முன்னோட்டமா வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்காரு. ஒரு புதிய அரசியலை வந்து பேச போறோம், எடுக்க போறோம் அப்படிங்கிறது அண்ணாமலையோட முன்மொழிவு. அண்ணாமலையோட அரசியல் எப்படி இருக்கும், எந்த வழியை நோக்கி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து இதை வந்து பாஜக இருக்கும் போதே வந்து அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல தான் வந்து அண்ணாமலையோட பயணம் இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதாவது திராவிடம் 2.2 அல்லது திராவிடம் +2 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னார். சோ அதை நோக்கி தான் இருக்கும். இது வந்து பாஜகவிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து தீவிர ஹிந்துத்துவாவா இருக்குமா அப்படின்னா சாஃப்ட் ஹிந்துத்துவாவா மாற வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல இப்ப என்னன்னா அங்கதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். தாவேகா வந்து அடுத்து அவர்கள் நடக்க போகும் பாதை வந்து திமுகவோட பாதையா தான் இருக்கு. இது வந்து நான் என் ப்ரெடிக்ஷனாவோ நான் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறேன். தாவேகா வந்து அதிமுகவோட வாக்குகளே வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க அடுத்து நடக்க போற பாதை வந்து ரீப்ளேசிங் டிஎம்கே அப்படிங்கறத நோக்கிதான் இருக்கும். அடுத்து திமுகவோட ஹார்ட் கோர் வாக்கு வங்கியில கை வைக்கிறது தான் அடுத்து தாவேகாவோட பிளானாவே இருக்கும். இன்னமும் ஆழமான ஒரு ஹார்ட் கோர் ஓட் பேங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தாவேகா திமுகவோட வாக்கு வங்கியில தான் கை வைப்பாங்க. இப்ப திமுகவோட வாக்கு வங்கியில கை வைக்கும் போது அவர்களோட சித்தாந்தம் வந்து சித்தாந்த ரீதியா சொல்லணும்னா சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்காது. தாவேகா ஹார்ட் கோர் திராவிடமாக மாறும். அது வந்து இன்னும் இந்த வருடத்திலே மாறலாம், இல்ல அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வெற்றியை பொறுத்து ஹார்ட் கோர் திராவிடமா மாறும். அண்ணாமலையோட சாஃப்ட் ஹிந்துத்துவாவா இருக்கும். he will try to replace ஏடிஎம்கே. அவர் டார்கெட்டிங் ஓட்ஸ் வந்து அப்படித்தான் இருக்கும். சாஃப்ட் ஹிந்துத்துவாவா இருக்கும். அதுல வந்து நேஷனலிசம் இருக்கும், திராவிடமும் இருக்கும். திராவிடம் அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னும் எதை சூஸ் பண்றேன் அப்படின்னா தமிழர் சேர்ந்த திராவிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வரும். அதுதான் வந்து இங்க திமுக அதிமுக பல காலமா அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதிமுக வழியில் அதை அப்ரோச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுவாரு, விஜய் வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அப்போ களம் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை மாற வாய்ப்பு இருக்கு. உதயநிதியை நான் வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணல. உதயநிதியை முற்றிலுமாக நான் ரிஜெக்ட் பண்ணல. அந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது தொடரும். இதுல கிராஜுவலா அதிமுக அடி வாங்குறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இபிஎஸோட அந்த அப்ரோச் வந்து இவர்கள் வேகத்திற்கு இல்லை அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன். அண்ணாமலை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மாதிரி தான் தெரியுது. ஆனா அவர் அபிஷியலா ஒரு கட்சி அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இருக்காது. ஏற்கனவே அவர் தாவேகாவுக்கு ஆதரவா சில கருத்துக்கள், இப்ப தாவேகா அரசுக்கு ஆதரவா சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு வருடம் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வையில சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்துக்கு பிறகோ இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்காத சம்பவங்கள் தவறுகள் இந்த அரசு பண்ணும்போது ஒரு வருடத்திற்கு முன்னாடியோ வந்து அவரின் வந்து எதிர்ப்பு அரசியல் கண்டிப்பாக அரசுக்கு தாவேகா அரசுக்கான எதிர்ப்பு அரசியலை கடுமையா அண்ணாமலை கையில் எடுப்பார். அடுத்த மும்முனை போட்டியில வந்து அண்ணாமலை இன்னும் மேஜர் பார்ட்டா இருப்பார். அந்த மேஜர் பார்ட் வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் செய்வதாக. நன்றி. நன்றி எம்எஸ்சி.